முன்பு இன்பத்த புறக்கணிச்சுட்டு இருந்தேன். ஆனா, இப்ப துன்பத்த எப்படி ஏத்துக்கிறனோ, அதே போல இன்பத்தையும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் வந்துருச்சு. இது சரிதானா? அப்படின்னு நம்ம நேயர் ஒருவர் கேட்கிற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாமா? ஹலோ. ஆ, ஐயா சொல்லுங்க. ஐயா, நல்லா இருக்குங்க ஐயா. நல்லா இருக்கோம் ஐயா, நல்லா இருக்கோம். ஐயா, கொஞ்சம் தெளிவு வந்து கொஞ்சம் ஞானத்தை பத்தின ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிருக்குங்க. ஆனா ஒன்னும் விடுதலை நோக்கி விடுதலை முழுசா அடைஞ்சிருந்தா தெரியலங்க. ஆனா அதை நோக்கி பயணம் போயிட்டு இருக்குங்க. இப்போ உணர்வுகளை பத்தின ஒரு நல்ல ஒரு புரிதல் கிடைச்சதுங்க. உங்களோட புக்கு வந்து இந்த கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு புக்கு படிச்சுட்டே இருந்தீங்க. அதுல வந்து நடுவுல வந்து இந்த இன்பத்தை வந்து இன்ப நாட்டத்தினால தீய பழக்கத்தின் வெளிவரக்காக நீங்க இன்பத்தின் மீது அக்கறையை வைக்க வேண்டாம்னு சொல்லுவீங்க ஐயா. அந்த சாப்டரை தாண்டினால ஒரு மத்ததெல்லாம் படிச்சோம்னா அதை தாண்டினால போக முடியல. ஏன்னா எனக்கு அது மட்டும் புரியாமே இருந்துச்சுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஒரு 3 நாள் இருந்தப்பதான் அதை பத்தின புரிதல் ஒன்றும் நல்லாவே கிடைச்சிருக்குங்க. இன்பம் வந்து நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் உடம்பு வழியா தான் நான் அதை உணர்றேங்க. எல்லாமே இன்பமா தாங்க இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கூட பல விஷயங்கள் வந்து மத்தவங்களுக்காக செய்யறோம்னு நினைச்சிட்டோம். ஆனா எதுவா இருந்தாலும் அது எனக்குள்ள இன்பத்தை தருதுங்க. இப்ப என்னோட மகளை நான் கொஞ்சம் போதோ இல்லாட்டி யாராவது மேல அன்பா இருக்கிறதோ, ஒரு சமுதாயத்துக்கு நல்லது செய்யுது, அந்த எதுவா இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு இன்பம் கிடைக்குதுங்க. அதே மாதிரி துன்பத்தை வந்து நீங்க சொல்வீங்க ஐயா, துன்பம் வந்து உதவிக்காகதா வருதுன்னு. அது புரிதல் இல்லாம இருந்துச்சுங்க. இப்பதான் அது வந்து ரொம்ப நல்லா கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க. சரி சரி சரி. துன்பம் வந்து அப்போ துன்பம் வர்றது வந்து நம்மளுக்கு வெளியே நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் முடிவு பண்ணதுக்கு மாறாக ஒரு நிகழ்வு நடக்கும் போது அப்ப எனக்கு துன்பம் வருது. அந்த துன்பம் வந்து அப்போ இந்த துன்பத்தை வச்சு நான் வேற ஒரு வேலை செய்யணும். இந்த துன்பம் வராட்டி நான் ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு அதுக்கு என்ன செய்யணும் போகணுங்கிறதான் வந்து துன்பமா பாக்குறேங்க. இதுக்கு முன்னாடி நீங்க துன்பத்தை எல்லாம் வரும்போது துன்பத்தை பயந்து ஓட்டிட்டு இருந்தீங்க, அதை விட்டு உடனே வேற ஒண்ணு பண்ணணும் அப்படின்றதுங்க. இப்போ வந்து துன்பம் எதனால வந்துச்சு, அது காரணம் என்ன, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து அந்த செயல்ல துன்பங்கள் எல்லாத்துலயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு வர்றீங்க. இப்போ வந்து நீங்க சொல்வீங்களா அந்த கிளாஸ்ல கூட சொன்னீங்க எல்லாமே என்டர்டைன்மெண்ட் சொன்னீங்க. இப்போ பார்த்தா அப்படிதான் இங்க தோணுது. ஏன்னா எதுவுமே என் கையில் இல்லாத மாதிரி இருக்குங்க. எல்லாமே வந்து நடப்பது அனைத்துமே வந்து இயற்கையா நடக்குதுங்க. எதுவுமே வந்து நம்ம கையில் இல்லாத மாதிரி இருக்குங்க. எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தாங்களா ஐயா. நம்ம என்டர்டைன்மெண்ட்னா நான் இப்போ அன்பா இருக்கும்னா அன்புங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட். அதுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். பொறுப்பா வேலை செய்யணும்னா அந்த பொறுப்பா வேலை செய்யறது ஒரு என்டர்டைன்மெண்ட். அந்த வேலையை நான் அப்படி செய்யணும். அப்போ இல்ல நான் கேக்குறீங்க, அது கரெக்டுங்களா? அப்ப எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தாங்களா ஐயா. எதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக நம்ம வந்திருக்கோம், அந்த ஃபன்னை வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறதுக்காக அப்படிங்களா ஐயா? அப்படி எடுத்துக்கலாம். சரிங்க, அதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேங்க. புரிதல் நல்லாவே இருக்குங்க. என்னன்னா இன்பத்துல மட்டும் நான் இப்போ இன்பத்தை வந்து அதை அங்கீகாரம் பண்ணி அது மேல பற்று வச்சு அதுக்குள்ள மறுபடியும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் கான்சியஸா இருக்கேன். ஒரு உணவு சாப்பிடும்போது அது நல்லா சுவையா இருக்கும்போது ஒன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டோம். டிவி பார்க்கும்போது அதன் மேல அதிகமான இன்பத்தின் மீது பற்று வைக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இருக்கேங்க. தூங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி எந்த வகையான இன்பமா இருந்தாலும் அதுல அளவு வந்து சரி. இந்த இன்பத்தின் ஏன்னா இது புரிஞ்சதுக்கு அப்புறம் செயல் செய்யும் போது அதுக்குள்ள இருக்க இன்பத்தை பார்க்கும்போது அது நல்லா இருக்கு சொல்லிட்டு மறுபடியும் அது மேல பற்று உள்ள போயிருதுங்க. வேண்டாம் கொஞ்சம் சரி ஓகே அப்பப்ப முடிவு பண்ணிட்டு மாடரேட்டா இருந்தா போதும். ஆமாங்க, வேணுங்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம், அதுக்கு மேல வேண்டாம். இது முன்னாடி நினைச்சும் போது இன்பம் வேண்டாம் நினைச்சிட்டாங்க. ஆனா இப்பதான் அது வேணுங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம், புறக்கணிக்க கூடாது, அதுல முடங்கி போயிடக்கூடாதுங்கிறது தான் நோக்கம். ஆமாங்க கரெக்டுங்க. அந்த முடங்கி அது மேல பட்டு அது பார்த்து நல்லா இருக்கும்போது அதுலயே நான் மறுபடியும் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடறேங்க. இன்பத்தையே இது பண்ணா வாழ்க்கையே இதாயிரும். இன்பத்தை நம்ம புறக்கணிக்க கூடாது, அதை மாட்டிடாம பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஆமாங்க அதாங்க அந்த ஒரு முயற்சி மட்டும்
சரி இன்பத்துல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். துன்பத்தை வந்து அது ஏன் வந்துச்சு, வந்த துன்பத்தை வந்து நம்ம செய்யறதுக்கு காரணம் இருந்துச்சுன்னா அதுக்கான செயல்களை இறங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. சரியா சரியா. வேற ஏதாவது சொல்லணுங்க? ஏதாச்சும் சரி சரி கரெக்டா இருக்குங்க ஐயா? இல்ல சரிதான் ஐயா சரிதான். சரிங்க. நான் ஒரு நாள் வர்றேங்க, மறுபடியும் இன்னொரு நாள். வாங்க 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 வாங்க. ஐயா இப்போ நான் ஏதாவது ஒரு நாள் வந்து உங்களை சந்திக்கலாம்னா என்னைக்காச்சும் வந்து பார்க்கலாங்களா ஐயா? நீங்க இப்ப பெங்களூர்ல இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க? ஆமாங்க, நான் வந்து ஹொசூர்ல இருக்கேங்க. ஹொசூர்ல இருக்கீங்க. நீங்க வர்றாருன்னா இப்ப நான் வந்து நீங்க அந்த ப்ரோக்ராம பாத்துக்கிடுங்க. சரிங்க. நான் இப்ப சென்னையில இருக்கிறேன். சரிங்க சரிங்க. 12 சேலம் வர்றேன். சேலம் வந்துட்டு பிறகு 15ல பழையபடி சென்னை திரும்பிடுறேன். சரிங்க சரிங்க. பழையபடியும் நான் அப்படியே அந்த நீங்க அந்த நம்ம ஆப் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்க. அதுல புக்ஸ் எல்லாம் அந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்னுடைய ப்ரோக்ராம நீங்க இது பண்ணீங்கன்னு சொன்னா 2 வாரம் சேர்ந்து வந்ததுன்னு சொன்னா அந்த 2 வாரமும் அங்க இருப்பேன். சரிங்க. அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது சனி ஞாயிறு மட்டும்தான் எனக்கு ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேங்க. மீதி நாள் வந்து எல்லாம் சும்மா தான் இருப்போம். சரிங்க. அதாவது 2 வாரம் வந்து சென்னையில இருக்கு. அதாவது 2 வாரம் தொடர்ந்து ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அந்த 2 வாரமும் அந்த இடத்துல இருப்பீங்க. சென்னையில இருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. இப்ப இப்ப அதிகமா சென்னையில அந்த மாதிரி ப்ரோக்ராம்ங்கிறது கூட சொல்ல முடியாது. சரிங்க. சேலத்தை நீங்க கனெக்ட் பண்ணிக்கிடுங்க. சரிங்க சரிங்க. சேலத்துல 2 வாரம் தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மத்தியில இருக்கக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் ஃப்ரீயா தான் இருப்பேன். சரிங்க. எதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிடும். ஆமாங்க. சில நேரங்களில் சனி ஞாயிறா இருக்கும், சில நேரங்களில் வெள்ளி சனி ஞாயிறா இருக்கும். 3 நாள் இருக்கும், சில நேரம் 2 நாள் ப்ரோக்ராமா இருக்கும். சரிங்க. பிறகு அதுக்கப்புறம் அடுத்தாப்புல வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் கிட்டத்தட்ட 4 நாள் ஃப்ரீயா இருப்போம். சரிங்க. 4 நாளைக்குள்ள நீங்க ஒரு நாள் வந்து நீங்க தங்கி போற மாதிரி கூட நீங்க வரலாம். சரிங்க சரிங்க. கண்டிப்பா ஒரு நாள் நான் வரேங்க. ஆமா, அந்த ஆப்பை பாத்துக்கிடுங்க. சரிங்க. பார்த்துட்டு நீங்க புறப்படுறதுக்கு முன்னால எனக்கு ஒரு போன் அடிச்சுக்கிடுங்க. சரிங்க. சரி சரி. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.